This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா தர்பூசணி, அது மட்டும்தான். நான் இதில் ஒயிட் சுகரோ அதெல்லாம் எதுவுமே நான் கலக்க போகிறது கிடையாது. வெறும் தர்பூசணியை மட்டுமே வச்சு நம்ம ஜூஸ் போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம தர்பூசணியை எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த தர்பூசணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறையா நன்மைகள் கிடைக்கிது. நம்ம உடம்பை எப்போதுமே நீர் சத்து குறையாமல் பார்த்துக்குது. அப்புறம் உடம்பை நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகிறப்ப இந்த தர்பூசணி பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுங்க. இப்போ நிறைய இடையில சொல்கிறாங்க இதேமாரி தர்பூசணியில் வந்து கலர் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பொய்யான தகவல் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இந்த தர்பூசணி பழம் கிடைக்குதோ நீங்கள் அதை நல்லா சாப்பிடுங்க. நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இந்த பழத்தில் அடியில் அந்த வெள்ளை கலரில் இருக்கும்ல, அதையுமே நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. நார்மலாக இந்த மேலே உள்ள பழத்தை விட அடியில் அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதில் தான் சத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நல்லா எடுத்துக்கங்க. தென் வந்து நம்ம தர்பூசணி சாப்பிட்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த மலச்சிக்கல் இஷ்யூலாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாமே இந்த தர்பூசணி சாப்பிட்டாங்கன்னா அந்த இஷ்யூவுமே சால்வ் ஆகுது. ஸோ நான் ஒரு 2 பீஸ் தான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன். ஸோ அந்த 2 பீஸுக்கான இதை மட்டும் நான் இது பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்து இந்த ஸ்லைஸ் பண்ண பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம பழத்தை சேர்த்தாச்சு. இதில் ஒரு 4-5 ஐஸ் கட்டி மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதோடு சேர்த்து அரைக்கிறப்பே ஜூஸ் நல்லா சில்லுன்னு வரும், நல்லாயிருக்கும் அது குடிக்கிறப்ப. ஸோ இப்போ நம்ம ஐஸ் க்யூப்பும் சேர்த்தாச்சு. இப்போ ஜாரை மூடிட்டு நம்ம போய் மிக்சியில் இதை அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக அரைச்சிட்டேன். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வடிகட்டி வச்சுட்டு ஜூஸ் அதில் ஊற்றி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு இதோ வச்சு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாமே புழிஞ்சி எடுத்தாச்சு ஜூஸை. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெளியில் அந்த தர்பூசணி சாப்பிட்றப்ப அதில் உள்ள அந்த சீடை வந்து நம்ம துப்பிடுறோம். ஆனால் இதுவே தான் நம்ம கடையில் போய்ட்டு தனியாக தர்பூசணி
விதை இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம குளிர்ச்சிக்காகவும் ப்ரோட்டீனுக்காகவும் சாப்பிட்றோம். ஸோ அதேமாரி நீங்கள் நார்மலாக பழம் சாப்பிட்றப்ப அந்த விதையும் சேர்த்து சாப்பிடுங்க, ஓகேவா? அதுவும் உடம்புக்கு நல்லது தான். ஜூஸுங்கிறதுனால அது கொஞ்சம் குடிக்கிறப்போ ஒரு மாதிரியாக உறுத்தும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் அதை எடுத்துட்டேன். மற்றபடி நார்மலாக நான் பழம் சாப்பிட்டேன்னா அந்த விதையோடு தான் சாப்பிடுவேன். ஸோ இப்போ தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலே நம்ம ஒரு 4 ஐஸ் க்யூப்பை போட்டுக்கிட்டு சின்ன சின்னதாக பீஸ் வெட்டின தர்பூசணியும் ஒரு 4 பீஸ் போட்டுப்போம். ஸோ இதை குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு அருமையான ஜூஸ். உங்களோட உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.